அடுத்து என்ன கேரியர், அடுத்து என்ன படிக்கலாம்னு எல்லாரும் கொழுக்கட்டை ரெடி. வாவ், மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டைமு. ரொம்ப வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவன். ஹீஸ் ஸ்பாயிலிங் அ லிட்டில் பிட். பிள்ளைங்களை வந்து அவங்களா படிக்க விடுறது என்னால முடிஞ்சதை பண்றேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் கொடுத்தா தானே கத்துக்க முடியும். இப்படித்தான் வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் பல இடங்கள்ல ஃபர்ஸ்டே தட்டி வச்சிருது. லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். இன்னும் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் அணிவதான சூப்பரான நாள், அடிப்படையான நாள். இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து குர்த்தோலை ஞாயிறு, பாம் சண்டே. ஓகே, ஸோ இன்னைக்கு இப்போ தான் வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்தோம். சர்ச்சில் போய் பாம் லீவ்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் இன்னைக்கு குர்த்தோலை ஞாயிறுக்கு வந்து சூப்பரான ஒரு மாஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதுக்கு இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பாம் சண்டே, குர்த்தோலை ஞாயிறு. குர்த்தோலை ஞாயிறுக்கு வந்து குர்த்தோலை எங்கள் சர்ச்சில் கொடுத்த குர்த்தோலை. இந்த குர்த்தோலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாம் ஒலிவ மரக்கன்றுகளை கிளைகளை தான் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் ஜீசஸை வந்து இயேசுவானவர் வந்து எருசலேமுக்கு உள்ள வந்து மக்கள் வந்து அழைச்சிட்டு போனது இந்த ஒலிவ மரக்கன் கிளைகளை வந்து ஆட்டி தான் அவரை வந்து ஒரு அவ்வளவு சந்தோஷமா உள்ள கொண்டு போனாங்க. அவர் ஒரு ரெட் கார்பெட் வரவேற்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு வந்து அது குர்த்தோலை ஞாயிறுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் போகிற சர்ச் வந்து ட்ரெடிஷ்னல் கேத்தலிக் சர்ச். ஓகே, ட்ரெடிஷ்னல் கேத்தலிக் சர்ச்னால் லாட்டின் மாஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப 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 ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம ஊர்லலாம் இப்படி மற்ற சர்ச்சிலலாம் இப்படி ஃபுல் இது இலையாக கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிராஸாகவே செஞ்சு அது ரொம்ப புனிதமானது கொடுப்பாங்க. மற்ற ஆளுகள்லாம் யாருமே நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. இது வந்து நம்ம ப்ரீஸ்ட்டுக்கிட்ட, நம்ம பாதிரியார்கிட்ட போய் அவருடைய கையை வந்து முத்தம் செஞ்சு, இதை முத்தம் செஞ்சு ரொம்ப நம்ம ஒரு ஹோலியாக நம்ம வாங்கிட்டு வரணும். எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வருதுன்னா, நாங்கள் எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட வந்து ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 வருஷம் ஈஸ்டர் எங்கள் கூட கழிச்சிருப்பாங்க. எப்போ வந்தாலும் அவங்க ஊருக்கு எதை கொண்டு போனாங்களோ இல்லையோ, இந்த பாம் ட்ரீ, அந்த பாம் லீவ்ஸை வந்து குருத்தோலை அன்னைக்கு இது பண்ணுறத 1-2 எப்படியாவது எடுத்து பையில வச்சு கொண்டு போயிடுவாங்க. எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அங்கே பாருங்க, நம்ம காரில் வந்து இது போன வருஷத்துக்கு கொடுத்த இது இந்த வருஷத்துக்கு பசங்கள்லாம் கையில் வச்சிருக்குறாங்க. காணிங்கடா, காணிடா. அகஸ்டினுடைய இது நான் வச்சிருக்கிறது அவருடையது, என்னுடையது, எங்கள் 2 பேருடைய. ஸோ இது நான் ரொம்ப ரொம்ப புனிதமாக வைக்கணும். இது சும்மா வாங்கணும் எங்கேயாவது போட்டோன்னு இல்லை. காரில் இல்லைன்னா நம்ம படிக்க இடத்துல, பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஸ்டடி ரூமில் இப்படி நம்ம புனிதமாக வைக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகே, லெட்ஸ் கோ ஹோம் நவ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, குர்த்தோலை ஞாயிறுக்கு வந்து உள்ள ரெசிபி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொழுக்கட்டை. ஆக்சுவலி கொழுக்கட்டை குர்த்தோலை ஞாயிறு அன்னைக்கு பண்ண மாட்டாங்க, குர்த்தோலை ஞாயிறுக்கு முன்னால். யூஸ்வலாக நம்ம ஊரில் அது அப்படி பண்ணுறது ரொம்ப கம்மி. ஆனால் கேரளா இல்லை கர்நாடகா சைடு இங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க குர்த்தோலைக்கு. அதான் ரெசிபி அவங்களுக்கு. ஓகே, ஸோ நான் அதனால் இன்னைக்கு குர்த்தோலை அன்னைக்கு செய்கிறேன். ஆக்சுவலி இது குர்த்தோலைக்கு முந்தின நாள் சனிக்கிழமை வரும்ல, குர்த்தோலை கொழுக்கட்டை, குர்த்தோலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, ஒஷானா கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ டிப்பிக்கல் சவுத் சைடில் பண்ணுற கொழுக்கட்டை இது. அதனால மாவு கண்டிப்பாக இது வறுக்காத மாவு வறுக்கணும். சரிங்களா? அரிசி மாவு. ஆமாம், அரிசி மாவு. பச்சரிசியா புழுக்கரிசியா? பச்சரிசி மாவு. நான் வந்து ஹாஸ்டலில் இருந்தப்போ, நர்சிங் படிச்சுட்டு இருந்தப்போ செயின்ட் ஜான்ஸில், அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸு, மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சொல்லி அப்போ தான் எனக்கு ரொம்ப இது இப்படி ஒரு இது இருக்குதானே எனக்கு தெரிஞ்சுது. குர்த்தோலை இதனாலே அவங்க வந்து கொழுக்கட்டை சனி. ஆனா எங்க ஊர் சைட்ல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதில்ல. எனக்கே நான் கேரளா பார்டர்ல இருந்து வந்த பிறகுமே எனக்குமே வந்து நர்சிங் போன பிறகு, ஆனால் ஒன்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அது வருஷம் செய்யறது உண்டு. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். இது நல்ல மெதுவா வறுக்கணும். கேட்டிங்களா? அந்த மாவை கொஞ்சம் yellow flowers பிடிங்கி வச்சிருக்கலாமோ டெக்கரேஷனுக்கு? எஸ், யூ ஹேவ் டன் ராங். கோ அண்ட் கெட் இட். கொஞ்சம் எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வாங்க, போங்க. இல்லை, குர்த்தோலை ஞாயிறு அன்னைக்கு நான் குர்த்தோலையெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். சர்ச்சில் இருந்து வந்து எப்படி இங்கே உள்ள குர்த்தோலை எப்படி இருக்கும்லாம்.
அவ்வளவு ஜீசஸை வந்து அவ்வளவு வரவேற்றாங்க மக்கள். அதே மக்கள் 3 நாள் கழிஞ்சதும் இவரை வந்து கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி கையெழுச்சிட்டாங்க. ஸோ எப்படி இருக்கும் பார்த்தீங்களா உலகம். நம்ம எல்லாரும் அப்படித்தான் ஒரு நாள் தூக்கி வைக்கும் இந்த உலகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபார்னு வந்து நம்ம மேலே வந்து கல்லெறிவாங்க. ஸோ அதுதான் உலகம்ங்கிறது வந்து அந்த உலகத்துக்கு கீழே வந்து எல்லாமே வருவாங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க அதாவது குடும்பத்தில் உள்ளவங்க வெளியாட்கள் மட்டும்தான் அந்த உலகம்னு. சில நேரங்களை வந்து உள்நாட்டிலேயே அந்த உள்ள இருக்கிறவங்களே அந்த குழப்பங்களை உண்டு பண்ணி உள்ள இருக்கிறவங்களே நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. பட் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் கடந்தான் போகணும். ஐயோ நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க, லண்டன் தமிழச்சியாக்காவா ஓஹோம்பாங்க. அதே தான் அதே வாய் தான் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லும் இவ்வளோ தெரியாதா அப்படின்னு சொல்லும். ஸோ அது வந்து அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லை வந்து கல்லை தூக்கி எறிவாங்க. ஸோ அதுதான் வந்து உலகம். அது வந்து இந்த உலகத்தில் தான் நம்ம கடந்து வாழ்ந்து போக வேண்டியதாக இருக்குது. என்ன செய்யறது? நோ எஸ்கேப், பார்ட் ஆஃப் லைஃப். சரிவா, பூக்களை பறிச்சுட்டு வரலாம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வந்துருச்சு. ரொம்ப வர்க்காண்டா ஒரு மாதிரி ஒரு முக்கால்வாசி மாதிரி வர்த்தா போதும். ஓகே, ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்குது. ஐயோ இது பயங்கர விலைண்ணா அந்த ஃப்ளவர், ஓவர் விலை. 5 பவுண்டு எல்லோ கலர் அப்படி பச்சை ஆகுது. ஆமாம், பூக்கள் பூக்கு தருணம். நானும் பயந்துட்டேன். தெரியுமா அந்த பாட்டு? மேலே மேலே கட் பண்ணுங்க, மேலே எட்ட மாட்டேங்குது. ஆட்கள் இப்படித்தான் திடீர்னு லைஃப்ல மேலே போயிடுவாங்க, கீழே கிடப்பாங்க, டக்குன்னு மேலே போயிட்டு எப்படி எட்ட மாட்டாங்க. பிலாசபிக்கு மேலே பிலாசபி சீக்கிரம் கீழே கிடக்கிறதுனால மேலே உள்ளவங்க தொட முடியாது, அந்த அளவுக்கு போயிடுவாங்க. அதனால மேலே உள்ளவங்க ஈஸியாக கீழே உள்ளவங்களுக்கு தொட முடியாது, தொட முடியும். ஆனால் அப்படி எல்லாம் தொடர்றது இல்லை. பாரு மேலே போய் யோசிப்போம். ஓகே, டக்குன்னு இது பண்ணுங்க, அது போதும். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே வச்சு விட்ருங்க. ஆஹா ஆமாம், இவ்வளோ பறச்ச தான் நல்லா இருக்குது. நானும் சூப்பராக இருக்கு பாரு. தலை தூக்கி சைடில் வச்சுருவோம். முக்கியமான நாள் வந்து இப்படி தான் நம்மளை தூக்கி சைடில் வச்சுருவாங்க. சூப்பர், அடிப்பொலியாக இருக்குது பாருங்க. செடியெல்லாம் வச்சாச்சு. அடுத்தது வந்து இதுக்கு ஒரு பூரணம் உள்ளே வைப்போம்ல, பூரணம் அது பண்ணிகிட்ருக்குறேன். ஓகே, கேஷ்யூ நட்டு, அண்டிப்பருப்பு. ஓகே, சும்மா ஒரு ஸ்பூன் போல் நெய். இதில் இந்த பூரணத்துக்குள்ள தேங்காய். இதுவே அப்படி உருளை பிடிச்சி சாப்பிட்லாம். இதுவே எப்படி சாப்பிட்லாம். எப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேரண்டிங் பற்றி, அந்த அடலசன்ஸ் படம் பேரண்டிங் அதெல்லாம் பற்றி இப்போ நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லா வீட்லேயும் பிள்ளைங்க இப்போ வந்து ஃபோனில் இருக்கிறாங்க. அதனால வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு எப்படி அந்த பிள்ளைங்களை நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் இருக்க தானே செய்யும். ஸோ கொஞ்சம் ஏலக்காய் இது போட்டிருந்தேன். அதனால எல்லாருமே நிறைய பேர் நான் நினைக்கல இவ்வளோ ஓவர்வெல்ம்டு ரெஸ்பான்ஸ் அதுக்கு வரும்னு நினைக்கல. அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆள் அதில் என்னக்கா ரொம்ப போர் அடிக்குதுன்னு, உங்களுக்கு வந்து அந்த வயசில் உள்ள பிள்ளைங்க இல்லை அப்படின்னு வரும்போது, இல்லை அந்த மாதிரிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது அந்த மாதிரி டாப்பிக்லாம் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். பட் எத்தனையோ பேர் வந்து அதை பற்றி இது பேரண்டிங், நியூ பேரண்ட்ஸ் எங்களை மாதிரிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப 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 நியூவான ஒரு டாபிக் அது. இப்போ வந்து எல்லா பிள்ளைங்களும் இப்போ A லெவலு நம்ம ஊரில் 11th 12th எல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுத்து என்ன கேரியர், அடுத்து என்ன படிக்கலான்னு எல்லாரும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டைமு. நாங்களும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அகஸ்டினுக்கு இப்படி தான் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தோம். கேட்டிங்களா? அது பிஹைண்ட் வுட்ஸ்லேயே என்னவோ வந்து அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். அந்த நீயா நானா அந்த கோபிநாத் அவர் கூட நிறைய பேர் வச்சு நிறைய அந்த கல்வியாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. எனக்கு வந்து மனசுக்கு ஒரு ரொம்ப ஜங்கடமாக இருந்தது. ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸையும் கொண்டு வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெர்ஸ்பெக்டிவில், அதாவது ஃபஸ்ட் இயர் காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் போய் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருப்பாங்க, இது இந்த ஸ்ட்ரகிள்லாம் பட்டு வந்திருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கலாம். அதில் எனக்கு வந்து ஏன்னா இப்போ நான் அகஸ்டின்ட்ட கேட்டேன்னா, ஓ அப்படி அவன் மனசில் அப்படிலாம் ஓடிட்டு இருந்திருக்கா, அவன் மனசில் அப்படிலாம் ஓடிட்டு இருந்திருக்கா அப்படின்னு நம்ம வந்து அவன் என்கிட்ட சொல்கிறான். அவன் திங்க் பண்ண வேண்டியது இருக்கு. அவன் அன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவோம், அம்மா உனக்கு தான் தெரியல என்னை பற்றி,
ஆனால் நான் வந்து மேக்ஸில் நான் எப்போவுமே எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டு. மேக்ஸ் வந்து எனக்கு ஒரு விளையாட்டு மாதிரி, கேம் மாதிரி எனக்கு அது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா இயர் 10 இயர் 11 அந்த ஜிசிஎஸ்சி இயர்லலாம் அவனுக்கு ஜிசிஎஸ்சியில் அவனுக்கு மேக்ஸில் நல்ல மார்க் வந்துச்சு ஃபைனல் எக்ஸாமில். பட் அது வர மார்க் எக்ஸாம் வர அவனுக்கு வந்து மேக்ஸில் பெருசாக ஒரு ரொம்ப வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவன். ஏன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஜிசிஎஸ்சியில் மார்க் எடுக்கணுமேங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணான்னா அவனுக்கு எனக்கு டியூஷன் வச்சேன். இத்தனைக்கும் டியூஷன் வச்ச பிறகு அவனுக்கு வந்து லெவலில் வந்து கூடவே இல்லை. டியூஷன் வச்சோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்லையும் நல்லா தான் சொல்லிக் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து லெவல் கூடல. இவன் என்ன பண்ணான்னா இன்டர்நெட்டில் போய் யூடியூப்பில் போய் ஒவ்வொரு அவனுக்கு என்னெல்லாம் புரியலையோ அதெல்லாம் அவன் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி யூடியூப்பில் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல ஒரு மெத்தடு எப்படின்னு. ஒரு சம்முக்குள்ள இது ஒரு ப்ராப்ளத்துக்கே ஒரு 10 மெத்தடை பார்ப்பான். பார்த்துட்டு அதில் அவனுக்கு எது புரியுதோ அதை இது பண்ணிக்குவான். இப்போ நம்ம ஸ்கூலில் என்ன பிரச்சனைனா ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து ஒரே ஒரு மெத்தடை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஒரு மெத்தடு வந்து அங்கே இருக்கக்கூடிய 30-40 பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி தானே? அது அவங்களுக்கு அவ்வளோதான் டைம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வளர்ந்துட்டு வரக்கூடிய இந்த டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்குது. யூடியூப்பெல்லாம் அதுக்கு தான் நீங்கள் நிறைய வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். யூடியூப்பெல்லாம் அதுக்கு தான் நீங்கள் நிறைய நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணணும். அவன் வந்து மேக்ஸ் அவனுக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே அவனாக போய் கற்றுக்கிட்டான். அதுதான் அவனாக போய் கற்றுக்கிட்டான். அவன் அந்த வேரியஸ் மெத்தட்ஸ் அவங்க இதில் அவனுக்கு என்ன மெத்தடு சூட் ஆகுதோ அதை வந்து அவன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனா அதில் புகுந்த விளையாடினதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து மேக்ஸ்லேயே ஒரு பெரிய புலியானான். கேட்டிங்களா? அப்புறம் வந்து ஏ லெவல்ல எல்லாம் டியூஷன் வேணுமா அது வேணுமா எதுவுமே வேண்டாம். ஏ லெவலில் வந்தப்போ எனக்கு டியூஷனே வேண்டான்ட்டான். ஏன்னா டியூஷன் என்னைய வந்து குழப்பிடும், நானாகவே படிக்கணும், எனக்கு நானாகவே படிக்கணும். எனக்கு புரியலன்னா இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதில் போய் நான் வந்து அந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்து நான் இது பண்ணிக்கிறேன். அதே போல் யூடியூப்ல நிறைய அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. பாஸ்ட் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வச்சு அதெல்லாம் வந்து நம்ம படிக்கிற காலத்துல இந்த வசதிகள் இல்லை. இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு இப்போ என்ன பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓகே ஸ்கூலில் படிக்குது, அடுத்தது இன்க்ளூடிங் அஸ் நாங்களும் அப்படி தான் பண்ண இல்லை இது இல்லையா அடுத்தது வந்து டியூஷனில் கொண்டு விடு. இதே மெத்தட் தான் அங்கே டியூஷன்லையும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இல்லைன்னா இன்னொரு மெத்தட் சொல்லிக் கொடுப்பாங்க, இன்னொரு மெத்தட் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வந்து பிள்ளைகளை ப்ரெஷர் பண்ணி அது என்ன ஆகும்னா அந்த ஏ லெவல் அந்த 11th 12th எல்லாம் வரும்போது பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கா எனக்கு சில நேரம் எப்படி குழம்பிடுறாங்கன்னா எனக்கு என்ன சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ப்ரெஷர் போட்டு படித்து அப்படி வர்றதா இருக்குது. எங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் ஓவரால் நாங்கள் படிச்சுக்கிட்டதை சொல்கிறேன். அதனால பிள்ளைங்களை வந்து அவங்களா படிக்க விடுறது இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்டில் வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. என்னத்தை தான் மேலை நாடுகளாகட்டும், நம்ம நாடுகளாகட்டும், கீழே நாடுகளாகட்டும், வாட்டவர் நாடு ஏதோ மெத்தட்ஸ்க்கு ஸ்கூல்ல யூஸ் பண்ணாலும் அந்த கரெக்ட் ஸ்டேஜ்ல யூனிவர்சிட்டி போகும்போது சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல ஒரு குழப்பமா தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு குழப்பமா தான் இருக்கும் அப்படிங்கறதா எனக்கு என்னுடைய ஒரு இது. அப்படிதானே? ஓகே, இப்போ இதுக்கு வந்து குழப்பிடுவோமா? சுட்ட தண்ணியை ஊற்றி இந்த மாவு குழைக்கணும். கேட்டிங்களா? அதிலே வந்துருமோ? ஆமாம், அதிலே கொஞ்சம் பாதி வந்துடும். சப்பாத்தி பழத்துக்கு இது பண்ணணும். அப்புறம் பயங்கர சூடாக இருக்குது இந்த மாவு. எல்லாம் 2 பேரும் சேர்ந்து கொழுக்கட்டை பிடிச்சிட்டு இருக்கோம். கொழுக்கட்டை பிடிக்கிறதுலாம் ஒரு எக்ஸ்பர்டிஸும் வேணும். அது மட்டும் இல்லை, இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு மற்ற கொழுக்கட்டை மாதிரி இல்லை. இதை வச்சு ஒரு மோல்டை வச்சு பிடிச்சோம் இல்லைன்னா அப்படின்னு இல்லை. இது இந்த ரவுண்டாக தான் வரணும், பெரிய கொழுக்கட்டையாக இருக்கணும். இது இதனுடைய விதிமுறைகளில் தான் ஒரு விழாக்களுக்கும் கொழுக்கட்டை பண்ணும்போது ஒரு விதிமுறைகள் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுக்கு. ஆனால் இவர் சரியா பிடிக்கல. இவர் எல்லாத்தையும் கொஞ்சம் he is spoiling a little bit. அப்படியா? என்ன உங்க இது மட்டும் தான் ரவுண்டா வருதோ, எனக்குள்ளது ரவுண்டா வரலையோ தெரியல. நான் என்னால முடிஞ்சதை பண்றேன். வாய்ப்புகள் கொடுத்தா தானே கத்துக்க முடியும். இப்படித்தான் வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் பல இடங்கள்ல ஃபர்ஸ்டே தட்டி வச்சிருது. நீ பண்றது சரியில்லை, அது பண்றது சரியில்லைன்ட்டு எல்லாம் தப்பு செஞ்சுதானே கத்துக்க முடியும். தட்டுனாலும் வரணும் அதுல இருந்து. அதான் யாரு தட்டி வச்சாலும் அந்த கம்ஃபர்ட் சோன்ல இருந்து ஐயோ அவங்க தட்டிட்டாங்களே, இவங்க எரிச்சிட்டாங்களே, இவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்களேன்னு கிடந்தா கீழே கிடக்க வேண்டியதா. சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். இந்த அழகா வந்துருச்சு கொழுக்கட்டை. அது கொழுக்கட்டை உங்களுக்கு? நோ, இதுக்கு மேல என்ன வேணும்? இது நல்ல கொஞ்சம் கூட நல்லா, அது பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கணும்ல.
ஆமாம், நல்லா தான் இருக்குது. இங்கே என்னோடது பாருங்கள், உங்களோடது பாருங்கள். ஓகே, மக்களே தீர்மானிக்கட்டும். சின்னதாக பொடிசாக செய்யணும்னாலும் செய்யலாம். இப்போமா ஆமாம், என்ன பெருசாக அது வேணுமா? பது. ஆனாலும் எங்க அம்மா அந்த காலத்துல இந்த பால்கோல் கரைச்சி கொடுப்பாங்க சின்ன வயசுல. அந்த டேஸ்ட் என்ன நான் எங்கேயுமே பார்க்கல. ஒருவேளை அந்த காலத்து அந்த வெல்லம் சக்கரை பாலோட டேஸ்ட் இருக்கலாம். அந்த அந்த ஒரு இல்ல எப்படி சொல்றேன்னா அத இப்ப நம்ம மெட்ராஸ் போனப்போ அங்க குடிச்ச காஃபி டேஸ்ட் தனி டேஸ்டா இருந்துச்சு. அந்த எருவும் பாலுன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல எருவும் பாலுக்கு தனி டேஸ்ட். அது பயங்கர டேஸ்டா இருக்கும். ஆனா எரும்பால் குடிச்சா கொஞ்சம் மந்தமாயிருவேன்னு சொல்லுவாங்க, திட்டுவாங்க. கிளாஸ்ல தூங்குனா என்னடா எரும தயிர் குடிச்சிட்டாடா வந்து என்ன வாத்தியார் திட்டுவாரு. கொஞ்சம் கொல்கட்டை அதிகமாவே செய்யறோம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வருங்க இந்த கொல்கட்டை பிடிக்கிறது, சப்பாத்தி மாவு பிடிக்கிறதுக்கெல்லாம், பூரி மாவு பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து கூட வேலை செய்யும். பசங்க பெருசானதும் ஓடிடுவாங்க. பாருங்களா, கூப்பிட்டு கொழுக்கட்டையா சாப்பிடுனான்னு சொன்னா நான் வந்துட்டு வந்து மோமோஸ்ன்னு கூப்பிடுவேன். அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்தியன் மோமோஸ். மோமோஸ்னால இந்தியன் தான். அப்படியா? சைனீஸு நேபாளிஸு இந்தியாவில தான். அப்புறம் என்ன கொழுக்கட்டையில நம்ம கொழுக்கட்டையை அடிச்சுக்கவே முடியாதுல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு உள்ள கொழுக்கட்டை. ஆனா நான் இந்த தாய்லாந்து போனப்போ ஃபர்ஸ்ட் இந்த மோமோஸ் அவிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரோட்ல. நமக்கு அப்ப என்னன்னே தெரியாது. பாக்கா அவ்வளவு அழகா போய் அசையா போய் சாப்பிடுவாங்க. உள்ள கொஞ்சம் அவங்க பிக்கு ஃபிஷ் கிஷ் சம்திங்லாம் வச்சு இப்படித்தானே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இவரு சாப்பிட மாட்டாரு, இவரு தாகலாம் இல்லை சாப்பிட்டோம். வாழை இலையில வச்சு விட்டுறலான்னு பார்க்குறேன் இன்னைக்கு. ஓகே, சூப்பராக இருக்கும். அந்த மணத்துக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இவர் நிறைய வாழையில வாங்கிட்டு வந்துட்டாரு. 4 வாழையில வாங்கிட்டு வந்துட்டேன். 4 வாழையில என்ன விலைன்னு சொன்னா 2 வாழையில 1.5 பவுண்டு 150 ரூபா. அப்போ 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் 4 வாழையில. அப்பா சும்மா நான் நினைச்சேன் இலை கொழுக்கட்டை போல உள்ள மடிச்சு வைப்பேன்னு நினைச்சிட்டேன். எனக்கு கொழுக்கட்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்க. அது பண்ணலாம், பட் இது இலை கொழுக்கட்டை இல்லை. எப்படின்னா நான் வந்து இது பிள்ளைங்களுக்கு இது எடுக்கிறது பற்றி கோர்சஸ் எப்படி எடுக்கிறது, அது வந்து எப்படி ஒரு என்னது டிசைட் பண்ணுறது இந்த மாதிரிலாம். அதில் வந்து நிறைய கோர்சஸ் வந்து சொல்கிறேன் அந்த பிஹைண்ட் வுட்ஸில். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மெடிசன் போகலைன்னா உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆப்டோமெட்ரி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நிறைய சொல்கிறாங்க. பட் எதுனாலும் பிள்ளைங்களுக்கு அது வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்குது. இதில் அதாவது இதில் ஒரு 3 வகையான வகை இருக்குது. ஒன்று பிள்ளைங்களா அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க போய் இதான் எனக்கு வேணும்னு சொல்லி அதை அவங்க போய் இது பண்ணி பண்ணுறது. இன்னொன்று வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து நீங்கள் இது தான் எடுக்கணும், இது தான் படிக்கணும், நீ வந்து நீ இப்படித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் வச்சிருவாங்க, டாக்டர் பேருக்கு பின்னாடி அப்படிலாம் வச்சிருவாங்க. இல்ல அதுல எல்லாமே அதுல வந்து தப்பா ஒன்றும் நடக்காது. பேரண்ட்ஸ் வந்து இம்போஸ் பண்ணும்போது எத்தனையோ பிள்ளைங்க அதுலயும் அவங்களால முடிவெடுக்க முடியலன்னா பேரண்ட்ஸ் முடிவெடுத்து அவங்கள நீ இது பண்ணு அப்படின்றாங்க, அவங்க பண்ணி வர்றாங்க. இன்னொரு சாரார் வந்து இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஓகே இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது கருத்தோட போய் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. இதுல இன்னொரு வெரைட்டி இருக்குது, மார்க் ஏத்த அப்படி அதெல்லாம் நுழைஞ்சிடுறது. ஆமா, மார்க் ஏத்த அப்படி கால்வாட்சி வெரைட்டி வந்து இந்த மார்க் ஏத்த அப்படி போறதுதான். இந்த மார்க் கிடைச்சுன்னா இப்படி இந்த மார்க், ஏன்னா அதுவும் இருக்கணும், இல்லை மார்க் இருந்தா தானே வந்து நீங்க இது பண்ண போக முடியும். கொஞ்சம் ஒரு சைஸ்ல தான் இருக்குது இந்த கொழுக்கட்டை கேட்டீங்களா. ஓகே, அடிப்படை. ஸோ இந்த மாதிரி வந்து பல வகையான முறைகளில் நம்ம போகலாம். பட் எப்படி இருந்தாலும் ஒரு கோர்ஸ்குள்ளே போயாச்சுன்னா அதுலேயும் போய் அவங்க வந்து பிள்ளைங்க வந்து அது எப்படியாவது வந்துடுவாங்க. அவங்க ஒரு இதில் அதில் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த பீரியட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியடாக இருக்கும், ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று என்னடான்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என் பையனுக்கு அந்த இன்ஜினியரிங் காலேஜில் அங்கே கிடச்சிருச்சு, என் பையனுக்கு இங்கே வந்து மெடிசனில் இங்கே கிளியர் பண்ணிட்டான், என் பையன் வந்து இதில் வந்து கிளியர் பண்ணிட்டான். நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன். இந்த எங்கள் அகஸ்டின் எடுத்த கோர்ஸ் வந்து எத்தனை பேருக்கு இன்னமும் பரிச்சயமாக இருக்குன்னு தெரியல. கோர்ஸோட பேர் ஆக்சுவரியல் சயின்ஸு.
இது வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரணும், ரொம்ப டாப்பாக வரணும், உங்களுக்கு அந்த மேக்ஸ் வந்து பிடிச்சி வரணும், அதாவது ஃபோர்ஸ் பண்ணி வர்றதில்ல, பிடிச்சி வரணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு இதுக்கு நீங்கள் போகலாம். ஆக்சுவலி நல்ல ஒரு ஸ்கோப் அதுக்கு, ரொம்ப நல்ல ஸ்கோப் அதுக்கு. பட் அந்த மேக்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படி தானே? கொழுக்கட்டை ரெடியா? சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே பேசிட்டே இருந்தாலே கொழுக்கட்டை ரெடி. வாவ், செம்மையாக இருக்குல்ல கொழுக்கட்டை. ஐயோ பயங்கர சூடாக இருக்குது. சூப்பராக வந்துருச்சு. குருத்தோலை ஞாயிறு கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது. இனி வந்து குருத்தோலை ஞாயிறு முடிஞ்சிச்சுன்னா அப்படியே வந்து ஹோலி வீக்குள்ளே போயிடுவோம். எல்லாருக்கும் வந்து நல்ல இந்த ஹோலி வீக் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீக்காக மீண்டும் மீண்டும் நம்ம கடவுள்கிட்ட போய் நம்மளை வந்து அவரை நோக்கி ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நமக்கு வந்து நான் ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நமக்கு பிடிப்பு கிடையாது. நமக்கு கணவன் இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், நிறைய சொத்து இருக்கலாம், நிறைய இதெல்லாம் இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கைங்கிறது கடவுள் ஒருத்தர் மட்டும்தான். அது எந்த நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் சரி தான், வாழ்க்கையில் எவ்வளோ சின்ன நிலையில் இருந்தாலும் சரி தான், அது அந்த ஒரு பிடிப்பு தான் உண்டு. ஸோ எப்போல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரிப்பட்ட நேரங்கள்லாம் இப்போ திருச்சபை வந்து நமக்கு வந்து நினைவூட்டுது. அப்படி தானே? ஓகே, இது வந்து லென்ட் சீசன், இது இன்னும் கடவுள்கிட்ட நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போகணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும், உங்கள் லைஃப்பை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு திருச்சபை நமக்கு இது பண்ணுது. அதாவது வந்து கிறிஸ்டியன் இது அந்த ட்ரெடிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து சர்ச்சில் வந்து இந்த ட்ரெடிஷன் வந்து இதெல்லாம் ட்ரெடிஷன், இதெல்லாம் பண்ணணுமா, ஆனால் ஆண்டவரை மட்டும் நான் இது ஏற்றுக்கிட்டா போதும்ல, இந்த ட்ரெடிஷன்லாம் எனக்கு பண்ணணும். ட்ரெடிஷன்ஸ் வில் ரிமைண்டர்ஸ் என்ன நடந்தது இவ்வளோ நாள் வரங்க, அதை ரிமைண்ட் பண்ணுறதே இந்த ட்ரெடிஷன்ஸ் தான். ஸோ இந்த ட்ரெடிஷன் இல்லாமல் வந்து எதுவுமே நம்மகிட்ட ஐ டோன்ட் திங்க் எதுவுமே நமக்கு என்ன சொல்கிறது, எதுவுமே நமக்கு ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம அப்பா அம்மா ஃபாலோ பண்ணது தான் நம்ம வீட்டில் வந்து சம்பாரிசி வச்சு சோறு பொங்கி நம்ம சாப்பிட்டது தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம். அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இந்த ஹோலி வீக் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்டிங் வீக்காக, இன்னும் கடவுள்கிட்ட இன்னும் பக்கத்தில் நம்மளை இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு வீக்காக இருக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் கொழுக்கட்டை. அடிப்படி ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்டா போதும். அடிப்படி. ஓகே, எல்லாருக்கும் நல்ல ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then, bye.